ஹாய் ஆல். இன்னைக்கு பயாலஜியோட ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்லேருந்து நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு செல் பார்க்கலாம். செல்லில் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, செல்லோட ஆர்கனல்ஸ். செல்னா என்ன, செல்லில் இருக்கிற ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி செல்லுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆர்கனல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம பார்ப்போம். அப்போவே செல் டிவிஷன். ஸோ 2 வீடியோவை நான் இதை உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் செல்னா என்ன, செல்லுக்குள்ள என்னெல்லாம் இருக்க போகுது, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு வந்து பிளான்ட் செல்லுக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் செல்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். அது கூடவே செல்ஸ் எப்படி டிவைட் ஆகுது, ஏன்னா செல்லுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஸோ ஒரு செல் இறந்து போகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு செல் வரணும். ஸோ அதுக்கு செல் டிவிஷன் எல்லாம் நடக்கும் நம்ம உடம்புல, இல்லை பிளான்ட்ஸ்ல எங்கேனாலுமே வளரும் போது. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். செல்னா எந்த லிவிங் ஆர்கானிசமா இருந்தாலும் அதுக்கோட பேசிக் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா செல். தமிழ்ல வந்து உயிரணுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஹியூமனா இருக்கோம்னா நம்மள வந்து ஹியூமன்ல நம்மளுக்குள்ள என்னெல்லாம் பார்க்கிறோம், நிறைய ஆர்கன் சிஸ்டமை வந்து பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்மளுக்கு லங்ஸ் இருக்கு, நோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விண்ட் பைப் இருக்கு. இது மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்போ அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆர்கன்ஸ் தெரியும். எக்ஸாம்பிள் லங்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்குள்ள ஒரு ஆர்கன் தான் லங்ஸ். இப்போ அந்த லங்ஸை நம்ம இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா குட்டி குட்டியா நம்மளுக்கு நிறைய செல்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஆர்கன் கிரியேட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? லங்ஸ் டிஷ்யூ இருக்கும், அந்த டிஷ்யூவை நம்ம இன்னுமே ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்லா இருக்கும். அப்ப அந்த ஒரு செல்லை எடுத்து அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம படிக்கிறது தான் இந்த செல் பயாலஜி. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா ஒரு லிவிங் ஆர்கானிசம் யாரா வேணா இருக்கட்டும், ஹியூமன், அனிமல், பிளான்ட், எதுவா இருந்தாலுமே அதோட பேசிக்கா எதனால உருவாகி இருக்கும்னா செல். ஓகேங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்னால இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் உடம்புலயே பிளட் ஒரு டைப் ஆஃப் செல்லா இருக்கும், பிரெயின்ல இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் செல்ஸா இருக்கும், போன்ஸ்ல இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் செல்ஸா இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே எதுனால ஆயிருக்கோம், செல்ஸ்னால ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். இப்போ நமக்கு லிவர் இருக்கு, அது டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி அது பண்ணுது, அதுல அந்த டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அதுவே நம்மளுக்கு பிரெயின் இருக்கு, பிரெயின் வந்து இத்தனை திங்கிங் ஒர்க், இவ்வளோ மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அது எப்படி பண்ணுதுன்னா அந்த செல்லோட தன்மை அப்படி. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செல் தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது இல்லைங்களா? இந்த ஆர்கன் இந்த ஷேப்ல இருக்கணும், ஹியூமன் வந்து இந்த ஷேப்ல இருக்கணும், அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு வருது, நம்மளோட போன் ஸ்ட்ரக்சர்னால வருது. மசில் அந்த மாதிரி தான் டெவலப் ஆகுது. உங்களுக்கு எல்லா உடம்புல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு மசில் ஒரே மாதிரி டெவலப் ஆகுதா? கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மசில் டெவலப் ஆகுது. இப்ப நம்ம பிளான்ட்ஸ் எடுத்தோம்னா எல்லா பிளான்ட்டும் ஒரே மாதிரி இல்லை, அந்தந்த பிளான்ட் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளான்டோட செல்ஸ் வந்து அது மாதிரி ஸ்ட்ரக்சரா அதுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ செல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு ஸ்ட்ரக்சரும் கொடுக்குது, ஃபங்க்ஷனும் கொடுக்குது. அதனாலதான் அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்றோம். ஸோ தமிழ்ல வந்து கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு, இது ரெண்டையுமே அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ the cell is self-sufficient to carry out all the fundamental and essential functions of an organism. ஸோ செல் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வேணுங்கிறது எல்லாமே அந்த செல்குள்ளே தான் இருக்கு. வெளியே இருந்து எக்ஸ்டர்னலாக எதையுமே அது வந்து கேட்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃபுட்டு வேணும், இப்போ பிளான்ட் இருக்கு, அதுக்கு ஃபுட் வேணும்னா சன்லைட் வெளியிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுமே தவிர அந்த வேலையை வந்து அந்த ஒரு செல்லே பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ செல்ஸ் வந்து செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கு. அடுத்தது வேர்ட் செல் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க, விச் மீன்ஸ் ஸ்மால் கம்பார்ட்மெண்ட். லாட்டின்ல செல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா ஸ்மால் கம்பார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லை அப்சர்வ் பண்ணாங்க வந்து கார்க்கு அந்த ஸ்லைஸ்ல தான் பார்த்துருப்பாங்க. அப்ப வந்து ஹனிபி மாதிரி உங்களுக்கு அது அரேஞ்ச் ஆயிருக்கும் அந்த செல். ஸோ அதை வந்து ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்னு மீனிங் வர மாதிரி செல்லுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செல் இருக்கிறத வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ராபர்ட் ஹூக். எப்போன்னா 1662ல அவங்களோட புக்ல வந்து இதை பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ இதுதான் செல்லை பற்றின ரொம்ப பேசிக்கான ஐடியா. ஸோ இது வந்து நான் ஸ்கூல் புக்கில் தான் உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பெரிய செல் எதுன்னு கேட்டாங்கன்னா எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். இப்போ நம்ம ஒரு எக்குன்னு பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற எக்கு கூட அது ஒரே ஒரு செல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு செல் தான் நம்ம கையில் வச்சிருக்கோம். நம்ம உடம்புக்குள்ளேயும் செல்ஸ் இருக்கு, ஆனால் நம்மளால அதையே பார்க்க முடியல. ஏன்னா செல்ஸ் வந்து சின்னதாக மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற அளவு தான் இருக்கும், நல்லா கிடையாது. பெருசாகவும் இருக்கு, சின்னதாகவும் இருக்கு. ஸோ ஆஸ்ட்ரிச்சோட எக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுலேயே ரொம்ப பெருசு. வைரஸ் தான் இருக்குல்லையே ரொம்ப சின்ன செல். ஓகேங்களா, இப்போ இதுல பார்த்தோம்னா பாக்டீரியாவை விட நம்ம ஆர்பிசி செல் வந்து பெருசா இருக்கு. ஓகேங்களா, நம்ம ஆர்பிசி செல்லை விட பிளான்ட் செல் பெருசா இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல கூட கேட்பாங்க. அதனால நம்ம மைண்ட்ல ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பிளான்ட் செல்ஸுக்கு சின்னதா இருக்கு, ஆனா பாக்டீரியாவை விட பெருசா இருக்கு. ஓகேங்களா, இந்த ஆர்டர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி மைன்யூட்டா தான் இந்த மாதிரி ஈஸி டாபிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இப்போ நம்ம செல்னா என்னன்னு பார்த்தோம், நிறைய டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுல வந்து ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்னு 2 வகையா பிரிப்பாங்க. ப்ரோகேரியாட்டிக்னா அதுதான் பிரிமிட்டிவான டைப். அதாவது ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்த டைப் ஆஃப் செல்ஸ் எதுனா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கும் யூகேரியாட்டிக் செல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸை வச்சு தான் இதை வந்து டிவைட் பண்றாங்க. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. அது ஏன் ட்ரூ நியூக்ளியஸ்ன்னு சொல்றாங்க, நியூக்ளியஸே இல்லைன்னு ஏன் சொல்லலை அப்படின்னா நியூக்ளியஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு ஆர்கன் வந்து பண்ணுது. அதனாலதான் நம்ம இதை வந்து நியூக்ளியஸோட வேலையை பார்க்கறதுனால தான் ட்ரூ நியூக்ளியஸ் இல்லைன்னு சொல்றோம். நியூக்ளியஸே இல்லைன்னு சொல்லாம ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னு சொல்றோம். ட்ரூ நியூக்ளியஸா இருக்கணும் அப்படின்னா மெம்பரேன் இருக்கணும். நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தாதான் அதை வந்து ட்ரூ நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். இன்கேஸ் மெம்பரேன் இல்லாம ஒரு ஆர்கன் அந்த நியூக்ளியஸோட வேலையை பார்க்குதுன்னா அதை நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதனாலதான் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல உங்களுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, ஆனா நியூக்ளியாய்டு அந்த வேலையை வந்து பார்க்கும். ஓகேங்களா, நியூக்ளியஸ் அப்படி என்ன வேலை பார்க்குதுன்னா டிஎன்ஏ வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் நியூக்ளியஸோட ஒர்க். அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் வந்து இதுல இருக்காது. ஹிஸ்டான் புரோட்டீன்ஸோட வேலை என்ன அப்படின்னா டிஎன்ஏவை வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா சொல்லுவாங்க நம்மளோட டிஎன்ஏவை எடுத்து எல்லா டிஎன்ஏவையும் எடுத்து ஜாயின் பண்ணி இது பண்ணோம்னா இங்கிருந்து 3 வரைக்கும் போகலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவ்வளோ பெரிய டிஎன்ஏவை நம்ம உடம்புக்குள்ள நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம். கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஆனா இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல வந்து ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் இருக்காது. அதுல வந்து டிஎன்ஏ உங்களுக்கு இதுமே ஸ்பைரல் பண்ணி வச்சிருக்கும். ஸோ ஹிஸ்டான் புரோட்டீன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. ஆனா ஆர்கியா அப்படிங்கிற டைப்ல மட்டும்தான் உங்களுக்கு ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனா அது வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நியூக்ளியஸ் மெம்பரேன் இருக்காது. அதனால நம்ம வந்து அதை வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல தான் வச்சிருக்கோம். பட் இந்த ஒரே ஒரு ஆர்கானிசம், இந்த கிளாஸ் ஆஃப் ஆர்கானிசம்ல மட்டும்தான் உங்களுக்கு ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் பார்க்க முடியும் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல. இது மட்டும்தான் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம படிக்கும்போது எக்ஸெப்ஷனை வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆர்கியா அப்படிங்கிறது வந்து இதுல எக்ஸெப்ஷனா இருக்கு. நான் நோட்ஸ்ல கொடுக்கல, வேணா உங்க புக்ல எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்கியா இதை நம்ம எங்க பார்க்க முடியும்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல, இந்த வால்கேனோல, அதுக்கப்புறமா இந்த டீப் சீல, இது மாதிரி ஹார்ஷான என்விரான்மெண்ட்ல வந்து இந்த ஆர்கியா வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் இருக்கு, ஆனா அது வந்து ப்ரோகேரியாட்டிக் டைப்ல தான் வரும், யூகேரியாட்டிக் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏர்த்ல ஃபார்ம் ஆனது. அதுல வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, மெயினா ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் அல்கே, மைக்கோபிளாஸ்மா, இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம அடுத்த யூகேரியாட்டிக் செல்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருமே எந்த வகையான செல்ஸ்னால ஆயிருக்கோம்னா யூகேரியாட்டிக் செல்ஸ்னால ஆயிருக்கும். இதுல என்ன இருக்குன்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு, பெருசா இருக்கும், பிக்கர் தேன் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். அதே மாதிரி டிஎன்ஏல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஆர்கனல்ஸ் ஆர் பவுண்ட் பை மெம்பரேன். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நியூக்ளியஸ்க்கு வந்து மெம்பரேன் இருக்காதுன்னு. இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனல்ஸ்க்கு மெம்பரேன் இருக்கும். யூகேரியாட்டிக் செல்ஸ்ல பார்த்தோம்னா ஆர்கனல்ஸ் எல்லாமே மெம்பரேனால பவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம்.
இதுல இடையில பார்த்தீங்கன்னா 2க்கும் இடையில மீசோகேரியாட்டிக் செல்ஸ்னு ஒண்ணு வந்து 1966ல கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மேஜர் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. பட் இப்படி ஒண்ணு இருக்கு. 11th புக்ல மட்டும் இது குடுத்திருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இதையும் நான் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மிடில்ல இருக்கிறதுனால 2 கேரக்டரையுமே இதுல பார்க்க முடியும். ப்ரோகேரியாட்டிக்ல இருக்க ஒரு சில கேரக்டரும் பார்க்க முடியும். யூகேரியாட்டிக்ஸ்ல இருக்கிற கேரக்டரும் பார்க்க முடியும். அதாவது உங்களுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் பார்க்கலாம். ஆனா ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதுதான் மீசோகேரியாட்டிக்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா, ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ், டைனோஃபிளஜெலேட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து மீசோகேரியாட்டிக் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் தான் மேஜரா இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல மீசோகேரியாட்டிக்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து 11th புக்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பாட்னி புக்ல 5th சாப்டர்னு நினைக்கிறேன். 5th ஆர் 6th சாப்டர்ல செல்லுன்னு இருக்கும் சாப்டர் நேம். அதுல வந்து உங்களுக்கு என்ன கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபுல்லாமே இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து புரியாது இப்போ. நம்ம வந்து செல் டிவிஷனும் அதுக்கப்புறமா ஜெனடிக்ஸ் இந்த 2 டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே என்னன்னு தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த புரோட்டீன் சிந்தசிஸ், ரைபோசோம்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். பட் இந்த டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த டேப்லெட் காலம்ல இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸ்ல நான் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலையுமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்ம செல்ஸ்னா என்னென்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் செல் பார்த்தோம். அடுத்தது வந்து ஆர்கனல்ஸ் பார்க்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல் வால். இது வந்து பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கு. அனிமல் செல்ஸ்ல வந்து நம்மளால இதை பார்க்க முடியாது. ஸோ செல் வால் வந்து ஒரு ரிஜிட் அவுட்டர் கவரிங், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவரிங் மாதிரி இருக்கும் செல்லை சுத்தி. இதுதான் ராபர்ட் ஹூக் வந்து இந்த இதுல பார்த்தாரு இல்லைங்களா, இந்த ஹனிபி ஷேப்ல பார்த்தது வந்து இந்த ஷேப் வந்து எப்படி இதுக்கு வந்துச்சுன்னா அந்த செல் வால்னால தான் அந்த ஷேப் வந்துச்சு. ஸோ செல்லை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் பிளான்ட்டை வச்சு தான் பார்த்ததுனால ராபர்ட் ஹூக் தான் செல் வாலையும் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. ஓகேங்களா? இது வந்து ஆக்டிவா க்ரோ ஆயிட்டு இருக்கும். அதாவது டே டு டே பேசிஸ்ல இது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு செல் வால். ஓகேங்களா? செல் வால் வந்து எதனால ஆயிருக்கும்னா செல்லுலோஸ்னால ஆயிருக்கும். செல்லுலோஸ்னா அந்த எப்படி சொல்லலாம், இப்ப நம்ம அந்த ஜூஸ் எல்லாம் நம்ம வந்து அரைக்கிறோம். இப்ப வந்து ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் நம்ம போடுறோம், இல்ல கேரட் ஜூஸ் போடுறோம்னா அந்த ஃபில்டர்ல உங்களுக்கு வந்து செடிமெண்ட் மாதிரி வரும் லாஸ்ட்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்லுலோஸ் ஃபைபர் இதெல்லாம் கலந்ததுதான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து இந்த செல் வால் வந்து ஆயிருக்கும். ஃபங்கைல பாத்தீங்கன்னா அது பேர் கைட்டின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியால அது வந்து பெப்டிடோ கிளைக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எம்சிக்யூ ப்ரிலிம்ஸ்ல வந்து சில டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. ஃபங்கை வந்து செல் வால் வந்து கைட்டின்னால இருக்கு. பாக்டீரியால வந்து செல் வால் வந்து பெப்டிடோகிளைக்கன் அந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த செல் வால். இதுக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, மெயின் திங் செல்லுக்குள்ள இருக்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா இது ஸ்ட்ராங்கா இருக்கு வெளியே. அதனால உள்ள இருக்கிறத வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. நம்ம பார்த்தோம் நீங்க அந்த கார்க்கு ஸ்லைஸா வந்து மைக்ரோஸ்கோப்பு கீழே வச்சு பார்க்கும்போது அந்த ஹனிகாம் ஷேப் தெரிஞ்சதுன்னு. ஸோ அந்த செல் வால் தான் அந்த ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது. prevents bursting when water enters. ஸோ பிளான்ட்ல வந்து ஆக்டிவா வாட்டர் மூவ்மெண்ட்ல இருக்கும். அந்த வாட்டர் வந்து வந்து போகிறதுனால அந்த செல் டேமேஜ் ஆகாம இது பார்த்துக்குது. ஓகேங்களா? அலோஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் சப்ஸ்டன்சஸ். இது வந்து இங்க பெர்மபிள்னு இருக்கு. அதாவது உள்ளேயும் வெளியும் ஈஸியா வந்துட்டு போற மாதிரியும் இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் செல்வாலோட ஃபங்க்ஷன் அண்ட் செல்வாலோட காம்போசிஷன். அதாவது அது எதனால இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறது. இப்ப செல் வாலே உங்களுக்கு 3ஆ இருக்கும். இது வந்து 11th புக்ல கொடுத்திருந்தாங்க. பிரைமரி செல் வால், செகண்டரி செல் வால் அண்ட் மிடில் லேமெலே. பிரைமரி செல் வால் அப்படின்னா ஒரு செல் அது இப்பதான் நியூவா வந்திருக்குன்னா அப்ப வந்து டெவலப் ஆகும். அந்த டெவலப் ஆகும்போது ஒரு செல் வால் ஃபார்ம் ஆகும். அதை தான் பிரைமரி செல் வால்னு சொல்லுவோம். இது ரொம்ப தின் அண்ட் ஃபிளெக்சிபிளா இருக்கும். இது ரொம்ப ரிஜிடா ஸ்ட்ராங்கா இருக்காது, ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஏன்னா இது வந்து வளர்ந்துட்டு இருக்கு, இப்பதான் புதுசா இருக்கு. இப்போ ஒரு செடியில இலையே பார்த்தோம்னா நியூவா இருக்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு கையில வந்து நீங்க உங்களால க்ரஷ் பண்ணீங்க, நசுக்குனீங்கனாவே உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வெளியே வரும். அதுவே நல்லா மெச்சூரான இலை எடுத்தோம்னா அது வந்து அவ்வளவு சாஃப்டா உங்களுக்கு இருக்காது. அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. இது இப்பதான் வந்துட்டு இருக்குங்கனால பிரைமரி செல் வால் வந்து ரொம்ப தின்னா ஃபிளெக்சிபிளா உங்களுக்கு இருக்கும். செல்லுலோஸ், பெக்டின் இதனால ஆனது யங் அண்ட் க்ரோயிங் செல்ஸ்ல இது பார்க்க முடியும். பிரைமரினாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு. ஸோ யங் செல்ஸ்ல நம்மளால இதை பார்க்க முடியும். செகண்டரி செல் வால் எப்போ பார்க்கலாம்னா ஃபார்ம்டு ஆஃப்டர் growth stops. ஸோ செல் ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆகுறது தான் செகண்டரி செல். ஓகேங்களா? திக்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர்.
மேட் ஆஃப் செல்லுலோஸ் பிளஸ் லிக்னின். லிக்னின்னா அந்த வுட்ல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அது ஸ்ட்ராங்கா அந்த மரம் பட்டை எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் இந்த லிக்னின். ஸோ இது வந்து மெச்சூர் செல்ஸ்ல பார்க்க முடியும் செகண்டரி செல் வால். மிடில் லேமிலே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 செல்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் அதை ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு சிமெண்ட் மாதிரியான மெட்டீரியல் தான் இந்த மிடில் லேமிலே. ஓகேங்களா, இது வந்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட்னால் ஆனது. இது ஐ திங்க் முன்னாடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இது நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ மிடில் லேமிலே வந்து உங்களுக்கு கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட்னால் ஆனது. இதுதான் பிளான்ட் செல்ல ஒன்னா வச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் செல் வாலை பத்தின நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது கொஞ்சம் வெளியிருந்து எடுத்துருக்கேன். இதுதான் நம்ம ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்த டயக்ராம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரைமரி செல் வால், அதுக்கப்புறமா மிடில் லேமிலே, அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல கொடுத்துருப்பாங்க, நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து தமிழ் இங்கிலீஷும் தமிழும் ஒட்டுக்கா வைக்க முடியாதனால நான் வந்து ஒரு ஸ்லைடு இங்கிலீஷ் அடுத்த ஸ்லைடு தமிழ்ங்க மாதிரி வச்சிருக்கேன். ஸோ நான் இங்கிலீஷ் மட்டும் காட்டுறதுனால உங்களுக்கு தமிழ் நோட்ஸ்ல இல்லைன்னா தமிழ் இன்க்ளூட் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. இது தமிழ்லையும் மோஸ்ட்டாக இது எல்லாமே அதே வேர்ட்ஸ் தான் தமிழில் வருது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பெருசாக தனியாக தமிழில் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ செல் மெம்பரேன் இங்கே இருக்குன்னா அதோடது பின்னாடியே உங்களுக்கு வந்துடும். அதோட டயக்ராம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் 2 புக்ல இருந்தும் உங்களுக்கு நான் பிக்சர் வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ செல் வால் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது செல் மெம்பரேன். செல் மெம்பரேனை வந்து பிளாஸ்மா மெம்பரேன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இது வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ்ல பார்க்க முடியுது. ஸோ பிளான்ட் செல்ல வந்து செல் வாலும் இருக்கு, செல் மெம்பரேனும் இருக்கு. அனிமல் செல்ல வந்து பார்த்தோம்னா செல் மெம்பரேன் மட்டும்தான் இருக்கு. இது வந்து செலக்டிவ் பெர்மியபிலிட்டி, அதாவது இதுக்குள்ள எல்லாமேலாம் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. இது வந்து செலக்டிவா தான் உள்ள விடும் வெளியே விடும். ஓகேங்களா, பெர்மியபிலிட்டி அப்படின்னா அது டிரான்ஸ்போர்ட் உள்ள வெளியே போயிட்டு வர்றதுக்கான ஒரு ஸ்கோப் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த டேர்ம். ஓகேங்களா, ஆக்ட்ஸ் அஸ் அ கேட் கீப்பர். ஸோ எது உள்ள வருது வெளியே போகுது அப்படிங்கிறத செக் பண்றது தான் இந்த செல் மெம்பரேன். ஸோ இப்போ வெளியே செல் வால் இருக்கு, அதுக்குள்ள செல் மெம்பரேன் இருக்கு அப்படின்னா பிளான்ட் செல்ஸ்ல செல் வாலை மீறி உள்ள வந்துட முடியும். ஏன்னா செல் வால் ஈஸியா உள்ள அலோவ் பண்ணும், வெளியவும் போக அலோவ் பண்ணும். ஆனா இந்த செல் மெம்பரேனை தாண்டி தான் இதுக்குள்ள போக முடியும். பிகாஸ் உள்ள இருக்கிற ஆர்கனல்ஸை இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த செல் மெம்பரேன். ஓகேங்களா, மெயின்டைன்ஸ் ஹோமியோஸ்டேட்டிஸ். ஹோமியோஸ்டேசிஸ்னா அதை பேலன்ஸை மெயின்டைன் பண்றது. இப்போ செல்லுக்குள்ள இப்போ நிறைய திங்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த டேமேஜும் இல்லாம வாட்டர் கண்டென்ட் அயான்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது எது அப்படின்னா செல் மெம்பரேன் தான். ஸோ செல் மெம்பரேன் வந்து என்ன எதனால ஆயிருக்கும் அப்படின்னா லிப்பிட் பை லேயர் பிளஸ் ப்ரோட்டீன். ஸோ ஃபேட்டு ப்ரோட்டீன் இது 2 நாள் ஆனதுதான் எது இந்த செல் மெம்பரேன். It is a thin structure which holds the cytoplasmic content called cytosol. It is extremely thin. ஸோ இந்த மெம்பரேன்குள்ள தான் உங்களுக்கு சைட்டோபிளாசம் இருக்கும், ஆர்கனல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது சைட்டோசால்னா நம்ம அடுத்த சைட்டோபிளாசம் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னா சிங்கரன் நிக்கல்சன் 1972ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது பெருசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். செல் மெம்பரேனா நம்மளுக்கு என்ன தெரியும்னா பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவாங்கன்னு தெரியணும். அது வந்து செலக்டிவா தான் அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியணும். எதனால ஆயிருக்கு அதோட காம்போசிஷன் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ செல் மெம்பரேன்ல வந்து லிபிட் பை லேயர் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னால ஆனது. அந்த லிபிட் பை லேயர் தான் இது phospholipid bilayer. 2 layers of lipids with hydrophilic heads and hydrophobic tails. ஸோ 2 லேயர் இருக்கு. இந்த 2 லேயர்லயுமே என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா வாட்டர் லவ்விங் மெட்டீரியல்ஸும் வாட்டர் ஹேட்டிங் மெட்டீரியல்ஸும் இருக்கு. வாட்டர் லவ்விங்னு எக்ஸாம்பிள் இப்போ சால்ட் இருக்கு. சால்ட்டை நீங்க நம்ம தண்ணியில போட்டோம்னா கரையும், பிகாஸ் அது வந்து சால்ட்டை அட்ராக்ட் பண்ணும். அதுவே நீங்க ஆயில் அது வந்து வாட்டர் ஹேட்டிங், அது மிக்ஸே ஆகாது, மிதந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இது என்னதான் லிப்பிட் லேயர் ஃபேட் லேயரா இருந்தாலுமே இதுல 2மே இருக்கு. வாட்டர் லவ்விங் மெட்டீரியலும் இருக்கு, ஹெட் வாட்டர் ஹேட்டிங் டெய்ல்ஸும் இருக்கு. இட் கிரியேட்ஸ் அ செமி பெர்மியபிள் பேரியர். இதுதான் அந்த என்ட்ரியை வந்து நம்மளுக்கு பெர்மியபிலிட்டியை வந்து கொடுக்குது. அடுத்தது வந்து ப்ரோட்டீன்ஸ். நம்ம பார்த்தோம் செல் மெம்பரேன்ல லிப்பிட் லேயர் இருக்கு, 2 லிப்பிட் லேயர் இருக்கு. அடுத்தது வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு. ஸோ 3 ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இன்டீரியல் ப்ரோட்டீன்ஸ், பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா டிரான்ஸ்போர்ட், சப்போர்ட், என்சைம்ஸ் அண்ட் ரிசெப்டர்ஸ்.
இது வந்து என்னன்னா இன்டீகிரல் புரோட்டீனாவே உங்களுக்கு அந்த எப்படி சொல்லலாம், இப்போ 2 லேயர் இருக்கு இல்லைங்களா? அந்த மெம்பரேன்னாவே ஒரு அவுட்டர் கவரிங்னு பார்த்தோம். அந்த கவரிங் வந்து இப்போ 2ஆ இருக்கு. இப்போ இன்டீகிரல் புரோட்டீன் அப்படின்னா இந்த உள்ளார இருக்கிற புரோட்டீன் தான் நம்ம இன்டீகிரல் புரோட்டீன்னு சொல்லுவோம். பெரிஃபரல் புரோட்டீனா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் செல் வால்னா இங்க இருக்கிற புரோட்டீனை தான் நம்ம வந்து இதுன்னு சொல்றோம். ஐ மீன் பெரிஃபரல் புரோட்டீன்னு சொல்றோம். ஸோ சர்ஃபேஸ் கூட அட்டாச் ஆனாதான் பெரிஃபரல் புரோட்டீன். நடுவுல உள்ளாக இருக்கதான் இன்டீகிரல் புரோட்டீன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு மெம்பரேனோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். கொலஸ்ட்ரால் இன் அனிமல் செல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது இந்த லிபிட் லேயர்ல பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்ம பார்க்க முடியும் லிபிடா. லிபிட்னா ஃபேட்டுன்னு அர்த்தம். அது எந்த டைப் ஆஃப் ஃபேட்டா இருக்குன்னா அனிமல்ஸ்ல வந்து கொலஸ்ட்ராலா இருக்கு. அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் அட்டாச் டு தி ப்ரோட்டீன்ஸ் or lipids help in cell recognition and communication. ஸோ இந்த மெம்பரேன்ல உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் இருக்கும். ஆனால் அது கம்மியாக இருக்கும். எய்தர் இந்த லிப்பிட் கூட ஃபேட்டு கூட அட்டாச் ஆகிருக்கும், இல்லைன்னா ப்ரோட்டீன் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஃபேட் கூட அட்டாச் ஆனதை நம்ம என்ன சொல்றோம்னா கிளைகோ ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். சாரி கிளைகோ லிப்பிட்னு சொல்கிறோம். ப்ரோட்டீன் கூட அட்டாச் ஆனது கிளைகோ ப்ரோட்டீன்னு சொல்கிறோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்னாவே குளுக்கோஸ் நம்மளுக்கு தெரியும். அதை தான் கிளைகோ நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ கிளைகோ லிப்பிட் கிளைகோ ப்ரோட்டீன். ஓகேங்களா? இவ்வளோ இன்டெப்த்தாக இதை பார்க்க வேணாம். நான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால இது அத்தனையுமே நான் கொடுத்துருக்கேன். பட் இவ்வளோ இன்டெப்த்தாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஐ மீன் 11th ஸ்டாண்டர்ட் லெவலில் மோஸ்ட்டாக கேட்குறதுல ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம பார்த்தது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் இருக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக படிக்கிறது தான். ஓகேங்களா? இன்கேஸ் டஃபாக கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு. அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்க முடியல, இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இது மட்டும் கூட நீங்க தகவல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீனு, இன்டீகிரல் புரோட்டீனு இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த டயக்ராம்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். புரோட்டோபிளாசம்னு தனியாக ஒரு கான்செப்ட் கிடையாது. இது ரெண்டையும் சேர்த்து சொல்றது தான் புரோட்டோபிளாசம்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ புரோட்டோபிளாசம் இஸ் தி லிவிங் கண்டென்ட் ஆஃப் அ செல் enclosed within the plasma membrane. It includes cytoplasm plus nucleus. இது வந்து ஒரு semi fluid jelly like substance. Water is the major component of protoplasm. ஸோ புரோட்டோபிளாசம்னா இப்போ செல் இருக்குன்னா செல்லுக்குள்ள இருக்க சைட்டோபிளாசமையும் நியூக்ளியஸையும் சேர்த்து நம்ம பார்க்கறது தான் புரோட்டோபிளாசம்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து வாட்டர் தான் மேஜர் காம்போனண்டா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது, இந்த பேரை வந்து காயின் பண்ணது யாருன்னா ஜேஇ பியோகென்ஜே இன் 1839. ஓகேங்களா? ஸோ இந்த நேம் எல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. 11th புக்ல வந்து எல்லாத்தையுமே நேம் யார் அதை கண்டுபிடிச்சாங்கிறத வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நான் உங்களுக்கு நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நேம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம். அந்த லெவலில் கொஸ்டின் கேட்கறது இல்லை. புரோட்டோபிளாசம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். அதே மாதிரி வாட்டர் தான் மேஜர் காம்போனன்ட்னு தெரிஞ்சா ஓகே. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸோ புரோட்டோபிளாசம்னாவே நம்ம என்னன்னு பார்த்தோம், செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸ் இதெல்லாம் சேர்ந்த சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்ததுதான் சொல்றோம். அப்போ செல் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் மேஜரா புரோட்டோபிளாசம்க்கு கீழே வரும். ஓகேங்களா? ஏன்னா அதோ தனி ஆர்கன் கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்த்து குரூப்பா புரோட்டோபிளாசம்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் சைட்டோபிளாசமோட புரோட்டோபிளாசமோட ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் புரோட்டோபிளாசம்னா சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம்னு. அப்போ சைட்டோபிளாசம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஸோ சைட்டோபிளாசம்னா ஒன்றும் இல்லை, இப்போ செல் இருக்கு அப்படின்னா இல்லை மைட்டோகாண்ட்ரியா அது மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் நம்மளுக்கு தெரியும். நியூக்ளியஸ், கால்கி அப்பேரட்டஸ் இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த செல் ஆர்கனல்ஸும் ஒட்டுக்க ஒன்னா சேர்த்தி வச்சிருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஜெல்லி மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு சைட்டோபிளாசம். இந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் சைட்டோசால். இப்போ இதுதான் செல்லுன்னு எடுத்துக்கோங்க. இங்க வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, இங்க வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு, இங்க நியூக்ளியஸ் இருக்கு. இங்க பார்த்தோம்னா இந்த ஸ்கூல்ல இப்படி டாட்டா போட்டிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அமீபாக்கு அப்புறம் செல்ஸ் இப்படி போடுவோம். ஏன்னா இங்க ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு, அப்பதான் இந்த ஆர்கனல்ஸ் வந்து மூவ் ஆக முடியும். ஸோ இந்த லிக்விடுக்கு பேர் என்னன்னா சைட்டோசால். இப்போ இந்த ஆர்கனல்ஸும் இந்த சைட்டோசாலும் சேர்ந்துதான் நம்ம
சைட்டோபிளாசம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியா இருந்தா போதும். பிகாஸ் சைட்டோபிளாசம்னா சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அது லிக்விட் மட்டும் தான். அந்த செல்லுக்குள்ள இருக்கிற லிக்விட் மட்டும் தான் சைட்டோபிளாசம்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. சைட்டோபிளாசம்னா அந்த சைட்டோசால் அந்த லிக்விடோட சேர்த்தி செல்லுக்குள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தி நம்ம சொல்ற டேர்ம் தான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா வைரஸ்ல பார்க்க முடியாது. ஸோ எக்ஸெப்ஷனல் கேஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல வந்து ஹிஸ்டான் புரோட்டீன்ஸ் இருக்காதுன்னு. எக்ஸெப்ஷன் அதுல என்னன்னா ஆர்கியா. அதுவே சைட்டோபிளாசம் வந்து எல்லா செல்ஸ்லயும் இருக்கும். ஆனா எக்ஸெப்ஷன் இருக்கு என்னன்னா வைரஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸெப்ஷன் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் சயின்ஸ்ல, அதுவும் மெயினா பயாலஜில. ஸோ சைட்டோபிளாசம் இஸ் அ ஜெல்லி லைக் semi-fluid substance present inside the cell membrane but outside the nucleus. ஸோ இதுதான் செல்னா நியூக்ளியஸை சுற்றி ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடுக்குள்ள உங்களுக்கு நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்கனல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்னா நியூக்ளியஸ் சேராது. ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு நான் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் cytoclassis occurs in the plant cells to distribute nutrients. ஸோ செல்லுக்குள்ள நியூட்ரியன்ஸ் வந்து போகணும். இப்போ மைட்டோகாண்ட்ரியாலுக்கு எனர்ஜி வந்து மூவ் ஆகணும் செல்லுக்குள்ளேயே. அப்போ அது எப்படி மூவ் ஆகும்னா அந்த லிக்விட் மூலியமா தான் மூவ் ஆகும். அந்த லிக்விட் பேர் என்ன? சைட்டோசால். அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் என்னது? சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் இல்லைன்னா சைக்ளாசிஸ். ஸோ சைட்டோசாலும் செல் ஆர்கனல்ஸும் சேர்ந்தது தான் சைட்டோபிளாசம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து செல் வால்னா என்னென்னு பார்த்தோம், செல் மெம்பரேன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அடுத்தது புரோட்டோபிளாசம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், சைட்டோபிளாசம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இனி அடுத்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற செல் ஆர்கனல்ஸ் வந்து என்னென்னு பார்க்கணும். செல் ஆர்கனல்ஸை ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணலாம். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதாவது ஒரு ஆர்கனல் இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கு அதுக்கு மெம்பரேன் இருக்கா இல்லை மெம்பரேன் இல்லாமல் அது இருக்கா, அதை பேஸ் பண்ணி நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஆர்கனல்ஸ்க்கு எல்லாமே மெம்பரேன் இருக்குங்கிறத பார்த்து அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். ஸோ இதுதான் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் தி செல், தி லார்ஜஸ்ட் ஆர்கனல் இன் யூகேரியாட்டிக் செல். ஸோ யூகேரியாட்டிக் செல்ல எந்த செல் ஆர்கனல் பெருசாக இருக்கும்? நியூக்ளியஸ். ஸோ இதுதான் பெருசா இருக்கு. இதுதான் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் தி செல். Enclosed by nuclear membrane, double membrane, contains nucleoplasm, chromatin and nucleolus. ஸோ நியூக்ளியஸ் தான் நம்மளுக்கு எப்படி சொல்லலாம் பெரிய ஆர்கனல் செல்லையே. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பரேன்னால கவர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஆர்கன் இருக்குன்னா அதுக்கு 2 மெம்பரேன் இருக்கு. அதை நியூக்ளியர் என்வலப் இல்லை நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லுவோம். எப்படி நம்ம செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் பார்த்தோமோ அதே மாதிரி நியூக்ளியஸ்குள்ள நம்ம என்ன பார்க்குறோம்? நியூக்ளியோபிளாசம் பார்க்குறோம், குரோமாட்டின் பார்க்குறோம், நியூக்ளியோலஸ் பார்க்குறோம். இதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நியூக்ளியர் என்வலப், டபுள் மெம்பரேன். ஸோ அந்த நியூக்ளியஸை சுற்றி 2 மெம்பரேன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இல்லைன்னா நியூக்ளியர் என்வலப்னு சொல்கிறோம். இதுதான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச், உள்ள ஏதாச்சும் அயான்ஸ் லிக்விட் வந்துட்டு வெளியே போகிறது இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது எதுனா நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியோபிளாசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் குரோமாட்டின் நெட்வொர்க் அண்ட் நியூக்ளியோலஸ். எப்படி சொல்லலாம்னா அந்த எப்படி அதுக்கு மேலே குரோமாட்டின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த டிஎன்ஏ ஹிஸ்டான் ப்ரோட்டீன்னா என்னென்னு பார்த்தோம். இந்த டிஎன்ஏவை கம்ப்ரெஸ் பண்ணக்கு யூஸ் பண்ணுறது நான் ஹிஸ்டான் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் தரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் குரோமாட்டின்னு சொல்லுவோம். அந்த குரோமாட்டின் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அங்கங்கே இருக்கும். நியூக்ளியஸ்குள்ள குரோமாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் மாதிரி இங்கே அங்கங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூக்ளியோபிளாசம் என்னன்னா அந்த குரோமாட்டினும் இங்கே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளேயும் உங்களுக்கு லிக்விட் மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து நியூக்ளியோபிளாசம். ஓகேங்களா? நியூக்ளியோலஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நியூக்ளியஸ்குள்ள நடுவில் உங்களுக்கு வந்து டென்ஸான ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நியூக்ளியோலஸா இருக்கும். உங்களுக்கு பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் அந்த பிக்சர் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு புரியுதா? இங்கதான் உங்களுக்கு
நியூக்ளியோலஸ் இருக்கு. இந்த உள்ளார உங்களுக்கு குரோமாட்டின் த்ரெட் மாதிரி இருக்குங்களா, குரோமாட்டின் மெட்டீரியல், அந்த லிக்விட் எல்லாம் சேர்ந்தது தான் நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியோலஸ்குள்ள தான் உங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லா மெட்டீரியலும் இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த ரெண்டு என்வலப், ரெண்டு மெம்பரைன் சேர்ந்த என்வலப் இருக்கு. போர்ஸ் இருக்கு. போர்ஸ் எதுக்குன்னா பிரீத் பண்ணக்கு, பிரீத் இன் த சென்ஸ் வந்து ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், அயான்ஸ் போயிட்டு வரணும், ஆக்சிஜன் டிராவல் இருக்கு, இது மாதிரி திங்ஸுக்கு வந்து போர்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நியூக்ளியஸை சுற்றி தான் உங்களுக்கு வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாம் இருக்கும். அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ நியூக்ளியோலஸ் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. இது வந்து ஒரு பால் மாதிரி வச்சுக்கோங்க நியூக்ளியஸை. அந்த பாலுக்குள்ள சென்டர்ல இருக்கிறது தான் நியூக்ளியோலஸ். இப்போ எப்படி ஏர்த்துக்குள்ள உங்களுக்கு நடுவுல கோர் இருக்கு, கிரஸ்ட் மேண்டில் நடுவுல கோர் இருக்கும், அந்த நியூக்ளியஸ்குள்ள அந்த ஸ்பியருக்குள்ள இருக்கிற பால் தான் உங்களுக்கு நியூக்ளியோலஸ். ஓகேங்களா. ஸோ நியூக்ளியஸ்ல ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம், கிரோமாட்டின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்னன்னா கண்ட்ரோல்ஸ் ஆல் கெமிக்கல் அண்ட் செல்லுலார் ஆக்டிவிட்டி. ஸோ அதுதான் பிரெயின் மாதிரி ஒரு செல்லுக்கு எல்லாத்தையுமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறது எதுனா நியூக்ளியஸ் தான். அதே மாதிரி புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வேணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ டிஎன்ஏ வந்து இப்போ ஒரு செல் இன்னொரு செல்லாம் டிவிஷன் ஆகுது, இல்லைன்னா ஒரு செல் இறந்து போய் டிஎன்ஏவை அடுத்த செல்லுக்கு கடத்துது அப்படின்னா எதனால அப்படின்னா நியூக்ளியஸ்னால தான். அதுதான் ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஜெராக்ஸ் எடுத்து அடுத்த செல்லுக்கு தருது, அந்த மீனிங்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ரைபோசோமல் பயோஜெனிஸ் இன் தி நியூக்ளியோலஸ். ரைபோசோமல் பயோஜெனிசிஸ்னா அந்த ப்ரோட்டீன் மேக்கிங் அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இன்டெப்தா போவேன்னா. ஸோ ப்ரோட்டீன் மேக்கிங் அண்ட் தென் டிஎன்ஏ, இது ரெண்டையும் நியூக்ளியஸும் சொன்னாவே ப்ரோட்டீன் மேக்கிங், டிஎன்ஏ இது ரெண்டு தான் மைண்டுக்கு வரணும். ஸோ கிரோமாட்டின் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, டிஎன்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், நான் ஹிஸ்டோ ப்ரோட்டீன் இது எல்லாமே. ஸோ கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். டிஎன்ஏனா நம்மளுக்கு தெரியும், டே டு டே பேசிஸ்லேயே நம்ம நிறைய இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஹிஸ்டோன் ப்ரோட்டீனா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிஎன்ஏவை கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ப்ரோட்டீன். நான் ஹிஸ்டோ ப்ரோட்டீனா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். இப்போ அதை கம்ப்ரெஸ் பண்ண டிஎன்ஏக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறது எதுனா நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஆர்என்ஏனா ஜீன் ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஆர்என்ஏ, டிஎன்ஏ இதெல்லாம் இன்டெப்தா அந்த டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்கு, ஆர்என்ஏக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஜெனட்டிக்ஸ் அந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். நியூக்ளியோசம்னா basic unit of chromatin packaging, often called the beads of the string structure of DNA. It helps in compacting long DNA molecules into smaller space within the nucleus. ஸோ நியூக்ளியோசோம்னா ஒன்றும் இல்லை, அந்த குரோமாட்டின் த்ரெட்டு மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதா நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். இப்போ அந்த குரோமாட்டின் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஃபுல்லா இப்படி இப்படி இருக்கும், அங்கங்க இருக்கும். ஆனா இப்படி கனெக்டட்ல தான் இருக்கும் லைட்டா. இங்க வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ரொம்ப ஒரு சின்ன மைன்யூட் கனெக்ஷன் இதுக்கு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். ஸோ இதோட நியூக்ளியஸ் டாபிக் வந்து ஓவர். மறுபடியும் நம்ம நியூக்ளியஸை பற்றி ஜெனட்டிக்ஸ் அந்த டாபிக்ல இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்த ஆர்கனல் எதுன்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். இதுதான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரு செல்லோட எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னா மைட்டோகாண்ட்ரியால இருந்து தான் வருது. ஸோ இது வந்து ஓவல் ஆர் ராட் ஷேப்டு டபுள் மெம்பரைன். இதுக்குமே டபுள் மெம்பரைன் இருக்கு. நியூக்ளியஸ்க்கும் டபுள் மெம்பரைன், மைட்டோகாண்ட்ரியாக்கும் டபுள் மெம்பரைன். ஸோ இதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு காரணம். ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது, அடினோ ட்ரைபாஸ்பேட். இதுதான் நம்மளோட எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் நம்ம செல்ஸ் உயிரோட இருக்கு, செல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு ஏடிபி வேணும். ஓகேங்களா. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிஜன் வச்சு ரெஸ்பிரேட் பண்றத வந்து நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஆக்சிஜன் இல்லாம ரெஸ்பிரேஷன் பண்றத அனிரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுவோம், நம்மளுக்கு ஆக்சிஜன் வேணும், அப்ப நம்ம பண்றது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ செல்ஸ்லயுமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். எங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். அது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நம்மளுக்கு எனர்ஜி, செல்லுக்கான எனர்ஜி. இதை ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா கொல்லிக்கர் 1880ல. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பயோபிளாஸ்ட்னு நேம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியான்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு ரெண்டு மெம்பரைன் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவுட்டர் மெம்பரைன், இன்னர் மெம்பரைன். அதே மாதிரி இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியா இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளேயுமே லிக்விட் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது பேரு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஸோ அவுட்டர் மெம்பரைன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் ஹைலி பெர்மியபிள், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நிறைய விஷயத்த உள்ள அலோவ் பண்ணும். எது, அவுட்டர் மெம்பரைன்.
contains purines forming channels for molecular diffusion. இது நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணாம், அது ரொம்ப இன்டெப்தா போகும். அடுத்து inner membrane. Inner membrane has folds called cristae. ஸோ இந்த நம்ம இது வரைஞ்சாவே மைட்டோகாண்ட்ரியா வரைஞ்சாவே இந்த ஃபோல்டு வரையும், இதுதான் இன்னர் மெம்பரேன். ஓகேங்களா, இந்த ஃபோல்டு பேர் என்னன்னா கிறிஸ்டே. இதுதான் உங்களுக்கு என்சைம்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஐ மீன் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இம்பர்மியபிள் டு மோஸ்ட் அயான்ஸ் அண்ட் ஸ்மால் மாலிகூல்ஸ். நம்ம பார்த்தா அவுட்டர் மெம்பரேன் வந்து ஹைலி பர்மியபிள், நிறைய விஷயங்களை உள்ள வெளியே போயிட்டு வர அலோவ் பண்ணும். ஆனா இன்னர் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா நிறைய அயான்ஸை மூவ் பண்ண விடாது. ஓகேங்களா, contains F1 particles oxysomes with ATP synthesis for oxidative phosphorylation. இது நம்மளுக்கு வேணாம், அது ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்லலாம், ரொம்ப டூ மச்சா இருக்கும். அது 11th உங்களுக்கு பயாலஜியில் இருக்கனால ரொம்ப பயாலஜியா போயிடும். ஸோ நம்ம ஜென்ரல் சயின்ஸ் தான் படிக்கிறோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியானா என்ன, 2 மெம்பரேன் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்துக்கணும், இந்த கிறிஸ்டே எங்க இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஹைலி பர்மியபிள், இது இம்பர்மியபிள். இந்த டீடைல்ஸ் இருந்தா போதும். ஆக்சிசோம்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியாவோட ரிலேட் ஆயிருக்கு, அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சா போதும். இது இன்டெப்தா பார்க்க வேணாம். ஓகேங்களா, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் வந்து புரோட்டீனேஷியஸ் மெட்டீரியல்னால ஃபில் ஆயிருக்கும். அந்த லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ள அதிகமா புரோட்டீன் தான் இருக்கு. ஹோல் சர்க்குலர் டிஎன்ஏ, 70s ரைபோசோம்ஸ், ஆர்என்ஏ. இந்த டீடைல் வந்து நம்ம ஜெனடிக்ஸ்ல மறுபடியும் பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணணும், செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ஸை வந்து எனேபிள் பண்ணணும், செமி ஆட்டோனாமஸ் டியூ டு இட்ஸ் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ். ஐ திங்க் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், செமி ஆட்டோனாமஸ் செல் ஆர்கனல்ஸை பத்தி எழுதுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செல் ஆர்கனல்ஸ் என்ன தெரியணும், செமி ஆட்டோனாமஸ் என்னன்னு தெரியணும். ஸோ செமி ஆட்டோனாமஸ்ல ஒன் ஆஃப் தி ஆட்டோனாமஸ் செமி ஆட்டோனாமஸ் ஆர்கனல் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அது வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லுக்குள்ள மற்ற ஆர்கனல் இல்லைனாலும் அதனால சஸ்டெயின் ஆக முடியும். அதுதான் செமி ஆட்டோனாமஸ். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டுமே சஸ்டெயின் ஆகாது, அதுக்கு நியூக்ளியஸோட ஹெல்ப் வேணுங்கிறனால மட்டும்தான் அது செமி ஆட்டோனாமஸ்ன்னு சொல்றோம். இதுவே ஒரு சில ஆர்கனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மற்ற ஆர்கனல்ஸோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். அது தனியா நீங்க எடுத்தீங்கன்னா அதனால ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அதை வந்து செமி ஆட்டோனாமஸ் இல்லை ஆட்டோனாமஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து செமி ஆட்டோனாமஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ரெப்ளிகேட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இதுவே ரெப்ளிகேட் ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியும், யாரோட ஹெல்ப், இன்னொரு ஆர்கனோட ஹெல்ப் இல்லாம இதுவே இன்னொரு மைட்டோகாண்ட்ரியாவை ஒரு மைட்டோகாண்ட்ரியானால உருவாக்க முடியும். மெட்டர்னலி இன்ஹெரிட்டட். இப்போ என் செல்ஸ்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா எங்கிருந்து வந்திருக்கும், எனக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும். உங்ககிட்ட இருக்க மைட்டோகாண்ட்ரியா எங்கிருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கும்னா உங்க அம்மா கிட்ட இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கும், அப்பா கிட்ட இருந்து வந்திருக்காது. ஓகேங்களா, ஸோ இது இம்பார்ட்டன்டான கண்டென்ட். ஹிஸ்டரியில நான் சொல்லியிருப்பேன், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து மைக்ரேஷனை பத்தி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ எவல்யூஷன் ஸ்டடீஸ், ஆன்செஸ்டர் யாரு சொல்லுவாங்க, நம்ம வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லலாம் ஆரியன் டிஎன்ஏ இருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் யூரோப்பியன் இருக்கு. அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அனாலிசிஸ் வச்சுதான் இந்த மைக்ரேஷன், ஆன்செஸ்டர்ஸ் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதுதான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் தி செல்ஸ்குள்ள நடக்கிற டிரான்ஸ்போர்ட் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எனேபிள் பண்ணுது. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு 2 இருக்கும். இந்த ஆக்சுவலி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னன்னா, அது ஒரு நெட்வொர்க் ஆஃப் டியூப், அதாவது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு தண்ணி டியூப் ஹோஸ் எப்படி இருக்கு அது மாதிரி உங்களுக்கு நிறைய ஹோஸ் இப்படி டியூப் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது மேல உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அதை வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மேல எதுவுமே தெரியாம இப்படி ஸ்மூத்தா இருக்குன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். இந்த ரவுண்டா இருக்கிறது என்னன்னா ரைபோசோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணும், புரோட்டீன், ரைபோசோம், நியூக்ளியஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்தாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புரோட்டீன்னு சொல்லியிருக்கோம். ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா லிபிட்ஸ், ஃபேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபேட்னாவே நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கும். இப்போ பட்டர் எல்லாம் இருக்குன்னா அது தொட்டாவே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா அது என்ன பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னாவே நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஃபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ
இதுதான் நம்ம வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது ஸ்ட்ரக்சர். Flat sac-like structure filled with fluid. Cisternae. அடுத்து vesicles, oval vacuolar structures, tubules. Tubulesனா irregular branched and smooth walled structures. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் பெருசாக படிக்க வேணாம், டைப்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ப்ரோட்டீன் சிந்தசிஸ், லிபிட் சிந்தசிஸ் நம்ம பார்த்துருக்கோம். மசில் செல்லில் இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுன்னா கால்சியம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சிந்தசிஸ் பண்ண ப்ரோட்டீனையும் லிப்பிடையும் செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு பார்த்துருக்கோம். இது ப்ரொடியூஸ் பண்ணுறதோட நிறுத்தாது, டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணும். டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம லிவர் பார்க்குறோம், நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதில் இருக்க டாக்ஸின்ஸை வந்து இப்போ பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூ அதில் இருக்கும். இப்போ நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறோம்னா அந்த ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு நல்லதில்லை, அது வந்து டாக்ஸிக்காக தான் நம்ம பாடி பார்க்கும். ஸோ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் என்டர் ஆகாமல் இருக்கணும், பிளட்ல என்டர் ஆகாமல் இருக்கணும்னா லிவர் வந்து அதை ஃபில்டர் பண்ணும். ஸோ லிவரில் இருக்க செல்ஸில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இந்த டீடாக்சிஃபிகேஷன் ஒர்க்கையும் சேர்த்து பார்க்கும். மசில் இருக்கிறது உங்களுக்கு கால்சியமை ஸ்டோர் பண்ணுது. குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த ப்ரொடியூஸ் ஆன ப்ரோட்டீனை வந்து செக் பண்ணும். இப்போ ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆகலைன்னா அதை வந்து உங்களுக்கு அனுப்பாது, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லேருந்து எடுத்துரும். அதே மாதிரி அசோசியேட்டட் வித் நியூக்ளியர் அண்ட் செல் மெம்பரேன் ஃபார்மிங் அ கண்டினியூஸ் நெட்வொர்க் இன் தி சைட்டோபிளாசம். நம்ம வந்து பார்த்தோம், நியூக்ளியஸ் பார்க்கும்போது வெளியே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கிறத பார்த்தோம். அது நியூக்ளியஸ்லேருந்து செல் வால் இல்லைன்னா செல் மெம்பரேன் வரைக்கும் அது கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றின கான்செப்ட். ஸோ அந்த ஃபோல்டெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த டாட்டாக இருக்கிறது தான் ரைபோசோம்ஸ். இங்கெல்லாம் இருக்கு. அடுத்தது இது வந்து ஸ்மூத் ஆனதுக்கு, இது மேலே எதுவுமே இல்லை இல்லைங்களா? இங்கே லிபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே பார்த்தோம்னா நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ நியூக்ளியஸை சுற்றி தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். அடுத்து வந்து கால்கி பாடி. இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டைம் வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸ் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கால்கி பாடிஸ்லேருந்து நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் அட் ஸ்ட்ரெச் பார்த்தா உங்களுக்கு எக்ஸாஸ்டிவாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும், ரொம்ப சயின்ஸ் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கையே நான் ஃபஸ்ட்டு வீடியோவையே நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். இன்றைக்கே நான் 2யுமே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணி நோட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க இல்லை நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோல்கி பாடி இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா?